ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று ஒரு கட்சி சொல்லிச்சு. வாக்குகளால் விரட்டி அடிப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காட்போம். அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி இந்த தேர்தலில் ஏதாவது எந்த கட்சியாவது பேசியிருக்கிறார்களா? உண்மையிலேயே அந்த நாடு தனது நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்த பிரதான கடமைகளில் ஒன்றாக அது. நிரந்தரமாக வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு அதில் எந்த திட்டமும் கிடையாது. விவசாயிகளுக்கான நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கும் எந்த திட்டமும் கிடையாது. வறுமை ஒழிப்பு முதல் 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு ஒழிச்சிட்டாங்களா? இல்ல. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாராளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் சில பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கிறது. 6 கட்ட தேர்தலுக்கு பிறகு ஜூன் 4 அன்று ஓட்டு எண்ணப்படும். அடுத்த 18வது பாராளுமன்றத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்று ஜூன் 4 அன்று நமக்கு தெரியும். இந்த வீடியோவின் நோக்கம், நாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்ல போவது இல்லை. நாம் இந்த சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுகிறோம். இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இந்தியாவினுடைய தேவை என்னவாக இருக்கிறது, வறுமை சம்பந்தமாக என்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே வரோம். அந்த டிராக்ல தான் நம்ம போறோம். மீண்டும் அதையே இப்பொழுது இந்த தேர்தலை ஒட்டி வேறு ஒரு கோணத்தில் நாம் பார்க்கும். என்ன கோணம் இருக்குது? தமிழகத்தில் 3 முனை போட்டி நடந்திருக்கு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி என்று 3 கூட்டணிகள் தேர்தல் அணுகி வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. அப்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒவ்வொருவரும் என்ன சொன்னாங்க என்ற கேள்வியும், சொன்னவர்களுக்கும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது பற்றியும், சொன்னவர்களுக்கும் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த போது அவர்கள் செய்த விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த தேர்தலில் நிறைய கட்சி தலைவர்கள் அதாவது கொட்டேஷன் மாதிரி ஃபயரான ஒரு சில வார்த்தைகளை சென்டென்ஸ் வச்சு கோட்ஸ் மாதிரி பேசி வாக்குகளை சேகரித்தாங்க, விளம்பரங்கள் அளித்தாங்க. ஒவ்வொரு நாளும் தேசிய நாளிதழ்களில், தமிழகம் முழுக்க வரக்கூடிய அதிகமாக சர்க்குலேஷன் வரக்கூடிய அந்த நாளிதழ்களில் முழு பக்க விளம்பரத்தை கொடுத்தாங்க. அப்ப அதுல அந்த விளம்பரத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன, 1-2 பார்க்கலாம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று ஒரு கட்சி சொல்லிச்சு. இந்த விரலால் பட்டன் அழுத்துறோம். இந்த விரல்ல தான் நமக்கு மை போடுறாங்க வாக்களிச்சர் அடையாளம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இது ஒரு பஞ்ச் டைலாக். வாக்குகளால் விரட்டி அடிப்போம், இது ஒரு பஞ்ச் டைலாக். இது ஒரு கட்சி சொல்லி வாக்குகளால் விரட்டி அடிப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காட்போம், இது ஒரு கட்சி கோஷமாக முழக்கமாக முன்வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. மத்தியில் நம் உரிமைகளை மறுத்தவர்களுக்கும் வேண்டாம், மாநிலத்தில் நம் உரிமைகளை தாரை வார்த்தவர்களுக்கும் வேண்டாம் வாக்கு, இது ஒரு கொட்டேஷன். இது ஒரு கட்சி சொல்லி, நான் எந்த கட்சியின் பேரை சொல்லாமலே சொல்றேன். ஏன்னா நாம் எந்த கட்சி சார்ந்தவங்க கிடையாது. நாம் ஒரு பொதுவாக நியூட்ரலாக வேலைவாய்ப்பட்ட இளைஞர்கள் சார்பாக தொடர்ந்து பேசக்கூடிய நமது சேனல் அந்த பாதையிலேயே பயணிக்கிறது. இன்னொரு கட்சி சொல்லுது, 10 ஆண்டு கால ஆட்சியில் 10 சிறந்த சாதனைகள், நாங்க இதெல்லாம் சாதனை பண்ணோம் அப்படின்னு. வளர்ச்சி, பாதுகாப்பு, பண்பாட்டு எழுச்சி என சரித்திரம் போற்றும் சாதனைகள் என்று ஒரு கட்சி அவங்க சொன்னாங்க. இன்னொரு கட்சி சொல்லு, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், வெளிமாநிலத்தில் ஆளக்கூடாது என்று ஒரு கட்சி அவங்களுடைய கட்சியின் கொள்கை முழக்கமாகவே முன்வைத்து வாக்குகளை சேகரித்தார்கள். இன்னொரு கட்சி, நீட்டு ரத்து செய்வோம், விவசாய கடன்கள் ரத்து, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், மாநில சுயாட்சி, தனியார் துறைகளை இடஒதுக்கீடு என்று அவர்கள் ஒரு முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு என்று சொல்லி அவங்க வாக்குகளை சேகரித்தார்கள். இப்படி இந்த வாக்குகளை சேகரித்துக் கொண்டே இருக்கிற சூழல்ல தேர்தல் முடிஞ்சு போச்சு. இடையில் நாம் என்ன நடந்திருக்கு, என்ன பார்க்க போறோம்? இதையெல்லாம் வாக்குகளாக கேட்டவர்கள் பெரும்பாலும் அனைத்து கட்சியிலும், பெரிய பெரிய கட்சிகள் தொடர்ந்து 7 நாட்களாக 8 நாட்களாக ஒரு பக்க விளம்பரத்தை கொடுத்தாங்க. சிறிய கட்சிகள் கடைசி நாளுக்கு முந்தின நாள் அப்படின்னு ஒரு நாள் விளம்பரம் கொடுத்தாங்க. ஒரு சில கட்சிகள் விளம்பரம் கொடுக்கல. இப்படி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்க முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் வேறு சில விஷயங்களும் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 5 கிராமங்கள், தொழுவப்பேட்டா, பழையூர், கல்பண்டையூர், குள்ளட்டி கவுனூர், தொட்டதேவனஹள்ளி, இந்த 5 கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள்.
அதில் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட 5 கிராமங்களில் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். போடி அருகே 200 குடும்பங்கள் கொண்ட ஒரு பகுதியில் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இவங்க தேர்தலை புறக்கணித்தாங்க. சாலை வசதிகள் கொடுக்கல, குடிநீர் வசதிகள் கொடுக்கல, பட்டா கொடுக்கல, அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று அவர்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க அமைதியான முறையில் தமிழகத்திலே ஓட்டு பதிவு நடந்திருக்குது. எந்த கலவரம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இந்த வீடியோவில் சொல்ல வரக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னன்னா, தொடர்ந்து பேசுகிற ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஒரு 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் அரசுக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு பணிகளை வேலை வாய்ப்பு நிரப்புவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் எந்த கட்சி மத்திய அரசில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதுதான் இந்த தேர்தல். அது சிங்கிள் மெஜாரிட்டி ஆகோ கோலிஷன் ஆகோ ஏதோ ஒரு வகையில் உருவாகும். அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி இந்த தேர்தலில் ஏதாவது எந்த கட்சியாவது பேசியிருக்கிறார்களா? பீகார்ல தேஜஸ்வி யாதவ் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். இங்க ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது மோடியின் ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அரசு பணிகளை நிரப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நிரந்தரமாக இந்தியாவில் 65% இளைஞர்கள் இருக்கிற, உலகிலேயே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு இந்திய நாடு. அதிகமான சதவிகிதத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இருக்கும் நாடும் இந்திய நாடு. இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பது முதல் கடமை, முதல் வேலை. அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கும் வேலையை கொடுப்பதற்குமான திட்டங்கள் எந்த கட்சியிடமிருந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல வந்திருக்கா என்று பார்த்தால் இல்லை. அப்போ இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி ஒழிக்க முடியும்? தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதை ஒட்டி வேலை வாய்ப்பு வரும். புதிய புதிய தொழில்களை உருவாக்க வேண்டும், சிறு குறு தொழில்களை பாதுகாக்க வேண்டும், அப்புறம் டெவலப் பண்ணணும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள், எண்ணற்ற காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அந்த இணைந்திருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை பற்றி இதுவரையில் எந்த கட்சியும் பேசல. உலகிலேயே தொழில்துறையில் இன்னைக்கு மிக மிக அதிக அளவில் உயர்ந்திருக்கக்கூடிய நாடு சீனா. ஆசிய சந்தையை பிடிச்சாச்சு, ஐரோப்பா சந்தையை பிடிச்சாச்சு. இப்ப ஆப்பிரிக்காவோட சந்தையும் 75% மேல அந்த சந்தையை பிடிச்சிட்டாங்க. மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பாலைவனத்தில் சோலைவனமாக்கக்கூடிய திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. பாலைவனத்தில் ரயில் பாதைகளை அமைக்கின்ற பதியும் சீனா எடுத்திருக்கிறது. அவர்களோட டொமஸ்டிக் ப்ராடக்ட் முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது தொடர்பான பல வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இது எதை காட்டுது? உண்மையிலேயே அந்த நாடு தனது நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்த பிரதான கடமைகளில் ஒன்றாக அது. நமது நாட்டில் அது நடந்திருக்கிறதா? ஒன்றிய அரசை ஆள்பவர்கள் அதை செய்திருக்கிறார்களா? இல்லை என்றுதான் நாம் சொல்லணும். இப்பொழுதும் வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில நிரந்தரமாக வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு அதில் எந்த திட்டமும் கிடையாது. விவசாயிகளுக்கான நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கும் எந்த திட்டமும் கிடையாது. அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்பது அரசியல் சாசன சட்டம். கல்வி என்பது உரிமை. அந்த கல்வியை அனைவருக்கும் கொடுத்து விட்டார்களா? இல்ல. வறுமை ஒழிப்பு முதல் 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது வறுமை ஒழிப்பு. ஒழிச்சிட்டாங்களா? இல்ல. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? தேர்தல் திருவிழாவில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல தன்னோட சுய லாபத்துக்காக மக்களையே அடகு வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தேர்தல் கூட்டணிகள் நடந்திருக்கிறது. கொள்கை கூட்டணியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கு கூட்டணியும் கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், தனது கட்சி இப்படிப்பட்ட கட்சி என்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பேசியவர்கள் ஒரே நாள் இரவில் தலைவர் பல்ட்டி அடித்ததால் தனது கொள்கைகளும் மண்ணுக்குள் போனது என்று சொல்லக்கூடிய சில நிகழ்வுகளும் தமிழகத்தில் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கு. அப்ப வேலை வாய்ப்புகளை பற்றியோ கல்வியை பற்றியோ நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய பிணி என்று சொல்லக்கூடிய வறுமையை முக்கியமாக ஒழிப்பது பற்றியோ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் யாரும் எதையும் சொல்லவில்லை. அப்படி யாரும் எதையும் சொல்லாத பொழுது, இப்பொழுது சொல்வதற்காக இப்ப சொல்லப்படுற இந்த பாயிண்ட்டுக்காக இந்த வீடியோவை யாரும் எதையும் சொல்லாத பொழுது இன்றைய இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. வாக்களிப்பவர்கள் எதை எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கான தேவைகள் நிறைவேறிவிட்டதா? தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வலிமையும் ஆற்றலும் எதிர்கால சிந்தனையும் கொள்கையும் கோட்பாடும் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? கண்டுகொண்டு அவர்களுக்காக வாக்களித்தீர்களா? அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வந்து கடந்து விட்டது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு தமிழகத்தில். அப்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது என்னன்னா, நாம் பல்வேறு வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். வாக்கின் உரிமை, வாக்கின் வலிமை. ஒரே ஒரு வாக்கு ஒட்டுமொத்த ரிசல்ட்டையே மாத்திடும். ஒரே ஒரு வாக்கு. அவரே 10 வாக்காக மாறுவார் என்று சொன்னால், அவரே ஒரு 100 வாக்குகளாக ஒருங்கிணைத்து எனக்கு இது தேவை என்பதற்காக அவர் களம் காணுவார் என்று சொன்னால் இன்னும் வலிமை கூடும். அந்த வாக்குகளை வெல்வதற்காக
எல்லோரும் உங்களோட வருவாங்க. இப்படிதான் நடந்திருக்குது. இந்த தேர்தலில் இதுவரையில் வீடு வீடாக வந்து வாக்கு கேட்டவர்கள் எல்லாம் பல்லாண்டு காலமாக உங்களை சந்திக்காதவர்களாக இருந்திருப்பார்கள். இப்பொழுது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஜெயித்தவர் மீண்டும் உங்களை எத்தனை ஆண்டுகள் கழித்து சந்திப்பார் என்று நமக்கு தெரியாது. வாக்குகளை வழங்குவது உங்களது கடமை. வாக்குகளை பெற்ற பிறகு அவர்கள் உங்களை மறப்பது என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆக வாக்களித்த நீங்கள் உங்களுடைய வாக்குகளால் ஒரு அரசாங்கம் உருவாக்க போகிறது. உங்களது ஒரு வாக்கால் ஒருவர் எம்பியாக போறாரு. உங்களது ஒரு வாக்கால் ஒருத்தர் மந்திரியாக போகிறார். எம்பி ஆகுகின்றவர், மந்திரியாகின்றவர், அரசின் முக்கிய பொறுப்புகள் அமர்கின்றவர்கள், அரசணையில் அமர்கின்றவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்வார்களா? இளைஞர்களுக்கான முக்கிய வாக்குறுதி என்பது என்ன? அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, வேலையில்லா திண்டாட்ட ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, அடிப்படையான விஷயங்கள். இதை செய்ய வேண்டிய அரசு இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளை கடந்த பிறகும் அது இன்னும் நடக்கவில்லை என்பதை 18வது பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம வாக்களித்திருக்கிறோம். பாராளுமன்றம் அமையப் போகிறது. இப்பொழுதும் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்பதை சொல்வதற்கான வீடியோ இது. இந்த வீடியோவை பார்க்கின்ற இளைஞர்கள், நண்பர்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகின்ற விஷயம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பது எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கான எதிர்கால தேவைகளை நிரந்தரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் யார்? அவர்களுடைய கொள்கைகள் அப்படி இருக்கின்றதா? அப்படி யார் இருக்கின்றார்கள்? நீங்கள் வாக்களித்தீர்களா என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் இந்த தேர்தல் களத்தில் உங்களை சுற்றி வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதையும் நினைவுபடுத்தி பாருங்க. தேர்தல் முடிந்து பதவி ஏற்ற பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் பாருங்க. நான் இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன். இளைஞர்கள் ஒன்று சேருவதன் மூலமாகத்தான் தவறுகளை தொடர்ந்து செய்கின்றவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கும், இளைஞர்கள் ஒன்று கூடி நம்மை தண்டிப்பார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கிவிட்டால் அவர்கள் உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முழு முயற்சி எடுப்பார்கள் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இளைஞர்கள் ஒன்று கூடுவதன் மூலமாக, இளைஞர்கள் ஒன்று திரள்வதன் மூலமாக சாத்தியப்படும். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. பல்வேறு வீடியோக்கள் இதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்ட வந்தவர்கள் உங்களிடம் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். நாளை என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். ஜூன் 4 அன்று யார் ஆட்சியில் அமரப்போகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதையும் மீண்டும் பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.